நீங்களா யாருடா? How do I tell you? வெல்கம் டு another வீடியோ. இந்த செக்மெண்ட் பேரு ரேண்டம் ஷிட். நாங்க என்னென்னலாம் எங்களுக்கு ரேண்டமா தோணுதோ அதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த செக்மெண்ட் வந்து என்ன பேச போறோம்னா, ஜாக்கி சானோட 12 மந்திரங்கள். 12 மந்திரங்களும் அது எங்க கிட்ட இருந்ததுன்னா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கற்பனை. ஆக்சுவலா அது நிறைய லிமிடேஷன்ஸ் வச்சிருக்கோம். 12 தூக்கி குத்துற மாட்டோம். ஆக்சுவலா இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஐடியா வந்ததே நம்ம இது பத்தி பேசிட்டு இருக்கும்போது தான். ஞாபகம் இருக்குல்ல, ஒரு நாள் கடற்கரை ஓரமா ராத்திரி நேரம் உட்காந்து ஏதோ ராண்டமா கதை பேசிட்டு இருந்தோம். அப்ப ஆளாளுக்கு ஒரு மந்திரங்கள் கிடைச்சுன்னா என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது தான் இந்த ஐடியா வந்துச்சு எங்களுக்கு. அதுக்கு அடுத்துதான் சேனல் ஓபன் பண்ணி இப்போ இந்த செக்மெண்ட்டை பேசி அப்ப பேச செக்மெண்ட் திரும்பி பேசலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோ சிங்கிங் அப்புறம் வந்திருக்காரு. இதுல வந்து 2 கேமியா வந்திருக்காங்க. லாஸ்டா என்ன வந்தாரு? சம்மர் கேம்ப் சம்மர் அப்போ வந்தவர் விண்டர் இல்ல. சோ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆஃப் தி வீடியோல சொல்லிருந்தோம். இப்போ மந்திரங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். எங்களுக்கு கிடைச்சா என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன்ல ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்கோம். 2 ரூல். நீங்க சொல்லுங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தர் 2 பவர் தான் சூஸ் பண்ணோம். இப்போ ஆர்டரா சூஸ் பண்ணுவோம். அது சூஸ் பண்றதுல ஃபர்ஸ்ட் 2 பவர் ஒருத்தர் சூஸ் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் அந்த 2 பவர் நெக்ஸ்ட் இருக்கிற 4 பேருக்கு அந்த 2 பவர் கிடையாது. பேலன்ஸ் இருக்கிற அந்த 10 பவர்ஸ்லனா அவங்க சூஸ் பண்ணணும். அதே மாதிரி இப்போ செகண்ட் நான் சூஸ் பண்ணிட்டேன்னா பேலன்ஸ் இருக்கிற 8 பவர்ஸ்ல தான் நீங்க சூஸ் பண்ணணும். அதுதான் ரூல். அதே மாதிரி இதுவும் ரேண்டமா தான் இருக்கும். யார் ஃபர்ஸ்ட் செகண்ட்னு ஒரு 5 சீட் அதுல நம்பர்ஸ் வரும். 5 நம்பர்ல யாருக்கு என்ன நம்பர் வருதோ அவங்க தான் அந்த டைம்ல தான் சூஸ் பண்ணுவோம். ஓகே டன். சீட் எடுத்துக்கோங்க. குடுக்குறாங்களா? போடுப்பா. என்ன கடைசியா இன்னும் இல்ல, கீழே போட்டு. ஆஹா, இப்போ நான் கீழே இருக்கேன். சீட் எல்லாம் பாத்துறீங்களா? ஏய் பாக்குறதுல யார் நம்பர் 1? 2 நான் 2 3 4 என்ன இப்படி வந்து இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ண நாளாடா. எனக்கு நம்பர் 4 வேண்டாம், எனக்கு 5 வேணாம். ஏய் மிச்சம் தான் எல்லாம் ஓம்பு போடு. போடு 12 12 எதுக்குறா? 12ல ஏதாவது 2 நீ சூஸ் பண்ணு. அந்த 2 ஏதோ எனக்கு பாஸ்டா போறதும் ஹீல் பண்றது. பேர் போல பாய். பேர் போல பாய். பாஸ்டா ராபிட் முயல் மந்திரங்களும் ஏய் இல்லடா, ஸ்பீடா போறது ராபிட்டா. ராபிட்டும் ஹீல் பண்றது ஹீல் பண்றது குதிரைடா. ஹீல் பண்றது ஹார்ஸ். அரபோ எல்லாம் அரபோல இருக்கானுங்க. சாயங்காலத்துல ஷூட்டிங் வைக்காதீங்கடா. ஹீல் பண்றது ஹார்ஸ். அதான் நமக்கு ஸ்பீடா போற எந்த பிளேஸ்க்கு போனாலும் அந்த டிராபிக் பிரச்சனையே இருக்கக்கூடாது. அதுக்கு கோழி மந்திரத்துல பறந்தே போயிடலாம். பறந்து போனா தான் நம்மள அநாயகமா பாப்பாங்கல்ல. மந்திரங்கள்ல ஒண்ணு சூஸ் பண்றது வந்து ஓகே, ஆனா அது பிராக்டிகலா இருக்கும். லாஜிக்கா இருக்கா பிராக்டிகலா இருக்கா? சொல்றேன். லாஜிக் பாருங்க, மேஜிக் பாருங்க. லாஜிக் பார்க்காதீங்க, மேஜிக் பாருங்க. ஃபிளாஷ் மாதிரி நம்ம போறதே தெரியவிட சல்லுன்னு போய்டும். ஓகே நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல ஹீல். ஹீல் எதுக்குன்னா அதான் இப்போ உடம்புல ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு லிவர் ஏதாவது பிசினஸ் பண்ண வீட் எல்லாரும் கூப்பிட்டு சரி பண்ணி காசு இல்ல இது ஒரு நாடியை பிடிச்சி தொட்டு பார்த்தோட ஹீல் சொல்லிட்டு ஒரு போட வச்சுருவேன். வச்சுட்டு இப்படி தொட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு சொல்லவா நாட்டு வைத்தியம் சொல்லிட்டு அதுக்கு மந்திரங்கள் அவங்க கையில இருக்கு. இல்ல இல்ல இவங்க 2 மந்திரங்கள். ஒண்ணு வந்து டாக் இம்மார்டாலிட்டி. அடுத்து இவங்கிட்டயா வெஞ்சிருவேன். அடுத்த மந்திரங்கள் வந்து ரூஸ்டர் சேவல் மந்திரங்கள். பறந்தே சாவும் மட்டும் பறந்தே இல்ல வைத்து ஹாங்காக். சூப்பர் ஸ்ட்ரென்த் இல்ல, சூப்பர் ஸ்ட்ரென்த் இல்ல, இம்மார்டாலிட்டி தானே. என்ன சொல்ல முடியாது. எல்லா ஃபைட்டையும் கத்துக்கிறது ஏகப்பட்ட டைம் 200 வருஷம் கத்துக்கிட்டேன். சாதனை கிடையாது, இளமையாவே இருப்பேன். யாருன்னு தெரியல. நீங்க சொல்லுங்க. ஒரே குஷி.
அந்த எனக்கு வந்து பாம்பு மந்திரங்கள் கம்பல்சரி வேணும். ஏன் எக்ஸ்பிளைன் பண்றீங்க? அது நான் சொல்றேன், அடுத்த ரோல சொல்றேன். எனக்கு அது இருந்தா இல்ல ஜஸ்ட் பண்ணிடுங்க. நீங்க எடுத்து மந்திரங்கள் நீங்க ஜஸ்ட் அதுதான் மறையில ஜாலியா இருக்கும்ல. எதுக்கு ஜாலியா இருப்பியா? மறந்துட்டே எப்படிதான் ஜாலியா இருப்பேன்? உங்களுக்கு தெரியாதா ஜாலியா பாருங்க. பாம்பு மந்திரக்கல், இன்னொன்னு வந்து ஆக்ஸ் கால மந்திரக்கல். சூப்பர் ஸ்டார் சக்தியா இருக்கும், மறையிறோம். அது மயில்வால் மாதிரி. மரத்துக்கே அவனை அடிப்பல. மனத்திலே நல்லா அடிக்கல. திடீர்னு கை சுத்தமா மேல பட்டுச்சுன்னா அப்பயே பாக்கக்கூடாது. காலம் வந்திருக்கிறது உனக்கு எதுவும் ஆகாது. அதுதான் கால மந்திரங்கள் இல்லைன்னா சொல்றேன். இன்விசிபிள் இல்லைன்னா இன்விசிபிள்னா அடிச்சு போடுறாங்க நம்மள. அது ஒரு விஷயம். ஒன்னில ஒரே ஒரு மலை நீ சொல்றேன். கேட்கறான் எதுக்கு கால மந்திரங்கள், பாம்பு மந்திரங்களே போதுமே அடிக்கிறதுக்குன்றான். ஒருவேளை கை சுத்தமா மேல பட்டுச்சுன்னு சொல்றேன். படக்கூடாது, பட்டாலும் அவனுக்கு தான் வலிக்கணும். கரெக்டா இருந்துக்க. என்னோட அடுத்த மந்திரக்கள் வந்து எலி. எலி மந்திரக்கள் உயிரா பொருளுக்கு உயிர் கொடுக்கறது. உயிர் பார்பி டால் வாங்கி வச்சு உயிர் கொடுத்து என்ன பண்ணுவேன். இது வரைக்கும் எனக்கு தோணவே இந்த மாதிரி. அதே பார்பி இன்விசிபிளா பண்ணுவேன். நான் யோசிக்கவே அடுத்து பறக்கிறது உணவு யாரும் எடுக்கல. எடுத்துட்டீங்களா? அப்புறம் என்னடா ஒண்ணு இல்ல, கப்பி சப்பி தான் இருக்குது. கப்பி சப்பில ஒரு சூப்பர் பவர் இருக்கு, நீ எடுக்கலாம். டிராகனா ராஜசேகர் சொன்னாரா? அடுத்து வந்து வேற எதுவும் இல்ல, கடைசியில டிராகன் தான் இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் இல்ல. சோ அடுத்து டிராகன் எதுக்கு? டிராகன் வந்து ஏதாவது ஒரு சூப்பர். நான் இது ஏதாவது சூப்பரா அது பேர் என்ன, உயிரா போற உயிர் கொடுத்து வந்து நான் ஒரு கான்செப்ட் வச்சிருந்தேன். பட் டிராகன் ஏதாவது நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு தான் ஒண்ணும் இல்ல. செல்ஃப் டிஃபென்ஸ்லாம் இல்ல, அதே போல உயிரை கொடுத்து அதை அவனே கொன்றுவான். தடையா இருக்க கூடாது. டிராகன் ஜி நீங்க வாங்க. ஜி என்ன ஜி சொல்றது? அதான் புடிக்கிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு எலும்பு தூக்கி போட்டீங்க. என்ன சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. சரி ஓகே. பன்னி மந்திரக்கள் கொஞ்சம் டிராகன் கிடைக்கிறதுக்கு சின்னதா கண்ணுக்கு மாறிட்டேன். ஓகே அதான் மாடர்ன் வெர்ஷன். ஓம் லண்ட்ரா வாழ்வு ஓம் லண்ட்ரே மாடர்ன் வெர்ஷன் தான். அதுதான் சரி ஓகே. இன்னொன்னு அதான் இது வாங்கி வச்சு என்ன பண்றது? திடீர்னு போற வழியில எல்லாம் சிக்கன் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா வேற மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன். இல்ல எனக்கு பிடிக்காத கொல்ல முடியாது இல்ல, அவன் என்ன பண்ற சிக்கனை மாத்தி எறும்பா மாத்தி நெரிச்சிரு, அவ்வளவுதான். அது சாப்பிட முடியாது. அவனை சாப்பிடணும், ருசிக்கணும். கூட ருசிக்கணும்னு நினைக்கிறேன். நான் क्वेश्चन கேக்குறேன், உங்க 4 பேர்ல நீங்க ஜட்ஜ் பண்ணுங்க. ஜட்ஜ் பண்ணா ஜட்ஜ் பண்ண அது ஜட்ஜ் பண்ண கேரக்டர் ஜட்ஜ் பண்ண மாட்டோம் நாங்க. அவரை தான் ஜட்ஜ் பண்ண சொன்னேன், கேரக்டர் ஜட்ஜ் பண்ண மாட்டேன்னு. ஓகே ஓகே சரி. நான் என்ன பண்றேன், இங்க இருக்கிறதுல யார் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டா பவர் சூஸ் பண்றது? ஓவர் கான்ஃபிடென்ட்டானா பவர் கட்சி ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கு. எனக்கு நீதான் இல்ல, நீ 2 பவர் சொல்லி முடிச்சு அவன் கண்ணுல ஒரு ஒளி எதையோ சாதிச்ச பேர் வருது. அவன் சூஸ் பண்ணது ஒண்ணு இன்விசிபிள், இன்னொன்னு ஸ்ட்ரென்த். இல்ல எனக்கு தெரிஞ்சு ஓவர் கான்ஃபிடென்ட் பார்த்தா நீயும் சொல்லலாம், உனக்கும் அந்த கான்ஃபிடென்ட் இருக்குன்னு நான் சாப்பிட மாட்டேன்டா. கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கேன், ஓவர் கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கேன். அடுத்து வந்து வெறும் ஷோ ஆஃப்காக யார் பவர் சூஸ் பண்ணுது? யூஸ் ஆகும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நானே ஜட்ஜ் பண்றேன். எனக்கு தேவை ஃபாஸ்டா போறதுக்கு வெஹிக்கிளே தேவையில்லை எனக்கு. இல்ல நானும் ஷோ ஷோ அப்படியே தெரியாம ஷோ பண்ணுவாங்க. சரி ஓகே. இதுல வந்து
சூஸ் பண்றது யாருக்கு ஆப்டா அந்த பவர் இவங்களுக்கு கரெக்டா இருக்கு சூஸ் பண்ற பவர் எனக்கு ஆகாஷ் உயிர் கொடுக்குறான். உயிர் கொடுத்தா அதை கொன்றுவான். எனக்கு பவித்ரன் தான் இம்மார்டலிட்டி எனக்கு தெரியாம என்ன பண்ணுவாங்க ஒரு கூட்டத்தை அழிச்சிருவான். வேர்ல்ட் வேர்ல்ட் அண்டர் ஒன் நேஷன் சரி ஓகே உனக்கு தான் நினைக்கிறேன். நீயா ஏதோ சொன்னேனே ஆகாஷ். என்ன சொல்லிட்டான் நான் ஒண்ணுதான் நான் ஒண்ணு சொல்றேன் நீ இப்ப பாரு நான் ரெண்டுத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஓவர் கண்ட்ரோல் நான் தான், சிவாஜி நான் தான், எம்ஜிஆர் நான் தான். இப்போ உங்ககிட்ட இந்த 2 பவர் கிடைச்சிச்சுடா. ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணுவ? இப்போ இந்த பிரசன்ட் டைம்ல இப்போ இந்த வீடியோ எடுத்து ஒரு பவர் உங்களுக்கு கிடைச்சிச்சு. நீ சொன்ன அந்த 2 பவர் என்ன உடனே இப்ப என்ன பண்ணுவ? ஓடி போய் வீடியோ ஆஃப் பண்றோம்ல. ஃபர்ஸ்ட் பவர் கிடைச்சா நம்ம ஓடி போய் வீடியோ ஆஃப் பண்ணுவோம். என்ன பண்ணுவேன் உடனே இப்ப இருக்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எங்கன்னா ஒரு லாங்கா ஹில் ஸ்டேஷன் மாதிரி போயிட்டு ஹில் ஸ்டேஷன் ஓடியே போயிடுவேன். அவனுக்கு ஒண்ணுமே ஆகாதுடா. ஹீலியம் பவர் வச்சிருக்கா, ஃபாஸ்ட் வச்சிருக்கா. அதான் பீப்புள் கனெக்டே இல்லாம இதுவா போயிடுவேன். போயிடுவேன் தனிமரமா இருந்துருவேன். போயிட்டு பீஸ்ஃபுல்லா இருந்துட்டு என்னன்னா அதான் நம்ம நிறைய மூலிகை விளையிற இடத்துல பக்கெட் லிஸ்ட் குடு 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 மூலிகை இருக்கிற இடமா பார்த்து அதான்டா நம்ம பக்கெட் லிஸ்ட்லாம் இருக்கும்ல பவர் இருக்கு என்ன பண்ணுவோம் பக்கெட் லிஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஃபாரின் கூட போலாம் ஓடியே கடல்ல ஓடியே போவேன் நானு கடல் மேல எடுப்பேன். ஓகே நைஸ். உனக்கு ஓகே ஒன் வேர்ல்ட் ஒன் நேஷன். ஏய் விடுங்கடா. இம்மார்டல் ஒன் நேஷன் ஓகேதா? இல்ல நீ ஹிட்லர் மாதிரி மாதிரி எல்லாரையும் நீ இது பண்ணிடல. டெமோக்ரசி தான். நான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இது புரியறதுக்கு சில வருஷங்கள் ரொம்ப கஷ்டம். இம்மார்டல் தேடவே தேடாதீங்க அதை பத்திலாம். டெமோக்ரசி பட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் Democracy- இருக்கு. நம்மள ஏமாத்துற ஒரு விஷயம். டெமோக்ரஸில ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு ஒன் நேஷன் அதான் சொல்றேன்ல, மூணுமே வேற வேற இது சப்ஜெக்ட். தனித்தனி நாடா பிரிச்சு டெமோக்ரசி ஏமாத்துறதுக்கு நான் ஒரே டெமோக்ரசி வாங்க. சர்வாதிகாரம் அதுதான் சொல்றாங்க. டெமோக்ரசி தான் எவ்ரி டைம் எலெக்ஷன் நடக்கும். நம்ம டைம் அதான் சர்வாதிகாரம். எனக்கு புரியலையே. நீ சொல்றது பண்ணலாம் என்ன பண்ணுவீங்க? பனிஷ்மென்ட்ஸ் வந்து தனி செக்மெண்ட் வைக்கலாம். ஓகேவா? என்ன டிஃபரெண்டா யோசிச்சிருக்கேன். நான் வந்து ஐ நோ இல்ல கிடையாது இல்ல உலகத்தை நான் உலகத்தை காப்பாத்துறேன். பேட்மேன் மாதிரி ஆயிடுவேன். நைட் ஆனா வெளியே சுத்துவேன். அதான்டா நான் எப்பெல்லாம் மூச்சு வெளியே போயிருவேன். இந்த திருட்டு பசங்க அவனெல்லாம் பார்த்து அடிச்சு அதான் நான் பாத்துக்கிறேன். ஒன் வேர்ல்ட் ஒன் நேஷன். மாஸ்க் ஆஃப் ஒன் வேர்ல்ட் ஒன் நேஷன் வச்சுல ஃபர்ஸ்ட் உங்க ரெண்டு பேரும் தான் சண்டை வர நினைக்கிறேன். மாஸ்க் ஆஃப் தோற மாதிரி இல்லாதவங்க கிட்ட இருந்து இருக்கிறவங்க கிட்ட இருந்து வாங்கி இல்லாதவங்க கிட்ட கொடுக்குறேன். அந்த மாதிரி குட் பர்சன்டா நான் என்ன போர்ட்ரே பண்ணாதீங்க அந்த மாதிரி. சரி சரி ஜி. ஓகே ஜி. ஏன்னா என்கிட்ட இருக்கிறது ரெண்டுமே சூப்பர் பவர். மறையவும் செய்வேன், பவரும் இருக்கும். செஞ்சுட்டு விளையாடும். என்னோட மந்திரங்கள் வந்து எலியும் டிராகனும். டிராகன் வந்து என்னோட செல்ஃப் டிஃபென்ஸ் வச்சுப்பேன். எலி வச்சு என்ன பண்ணுவோம்னா சாமி சிலைக்கெல்லாம் உயிர் கொடுக்கும். ஆஹா ஐயோ அதுக்கு உயிர் இல்லன்றானே. இல்ல நீ ஏத்திட்டாங்க. ஆமாங்க. சோ உயிர் கொடுத்துட்டேன்னா சாமி ஒருவேளை நிஜமால இருந்துச்சா இல்லையா நமக்கு அப்ப தெரிய வந்துடும்ல. சிலைக்கு தான்டா உயிர் கொடுக்குற. சிலைக்கு நீ உயிர் கொடுக்கல, அந்த கேரக்டருக்கு நீ உயிர் கொடுக்குற. நீ அதுல பார்த்தனா ஜாக்கி சான்ல ஒருத்தன் ஷிண்டு அடிச்சவன் அவன் சிலையாயிடுவான். அவனோட சிலைதான் இருக்கும். ஆனா அவன் வாழ்ந்திருப்பான். வாழ்ந்த காலங்கள் இருக்கும். அப்போ நீங்க அந்த இது அப்ப அவன் ஏத்திஸ்ட் கிடையாது. அவன் நம்புறான் சாமி இருக்குன்னு நினைச்சு நம்புறான். இல்ல, இல்ல. கொடுத்துட்டா இருக்கா இல்லையா சாமி இருக்கு நம்மனா அவன் ஏன் உயிர் கொடுக்கணும்? சாமி தான் இருக்கே. இல்லன்றதால உயிர் கொடுக்கலாம். அப்படிதான் அவன் காத்துட்டு. இல்லடா சாமி தெரியல. அப்ப கூட அதை வர வைக்கிறான்ல. வரலங்கறியா சாமி? வராகன்றான். வருதோ இல்லையோ குடுக்குறோம்ல, குடுத்து நமக்கு தெரிஞ்சிடும் இருக்கா இல்லையா. இவனுக்கு மட்டும் தெரிஞ்சிடும். சொல்லுவான் பாரு சாமி வரல அப்ப சாமி இல்லன்னு மத்தவங்க பாப்பாங்க. ஜி நீங்க சூப்பர் பவர்ஸ் வச்சிருக்கீங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன ஒண்ணும் யாராச்சும் கொல்ல முடியும்.
எல்லாரும் அனிமல்ஸ மாத்தி மண்ணூர் ஜூ ஒண்ணு வை. ஆமாடா ஆமா ஜூ ஆரம்பிச்சு பெரிய பணக்காரன் ஆகலாம்டா. அதாவது எந்தெந்த நாட்டுல எல்லா நாட்டுல இருக்கிற மிருகத்தையும் ஒரே நாட்டுல ஒரே zoo கட்டி நீ எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணலாம்டா 2-3 அனிமலை சேர்த்து அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஆக மாட்டீங்க நியூ கிரியேச்சர் எல்லாம் கிரியேட் பண்ணலாம் உருவாக்கலாம் என்ன அனிமல்ஸ் ஆடு மாடு ஆமாடா, இது பண்ணலாம்டா. நீ இப்போ 10,000 BC எல்லாம் யானை செத்துருச்சு, பெரிய தந்தை வச்ச யானை, அதெல்லாம் வர வச்சு டைனோசர் வரவே முடிஞ்சிருச்சு. டீரெக்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் 1 நான் கேக்குற மிருகத்துல ரெடி பண்ணி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிக்கல, நல்லாவே இல்ல. சரி ஓகே, உனக்கு ரேண்டம் சாய்ஸ் 12ல ஏதாவது 2 சூஸ் பண்ணு. நான் வந்து டிராகனும் ஸ்னேக் எடுத்துட்டேன். என்ன பண்ணுவ? ஏன் என்னடா நீ ரிவீல் ஆயிடுவியே. பின்ன நீ ஸ்னேக்கு மறந்துருப்ப, திடீர்னு நெருப்பு மட்டும் வரா மாதிரி இருக்கும். லாஜிக் சரி ஓகே ஓகே. ஜாக்கி சாட்லயே ரிவீல் ஆனாலுமே அவன் இருக்கிறான்டா தெரியும், அவன் யாருன்னு தெரியாது. அது ஒரு மேஜிக். நெருப்பு வருது மேஜிக். அவனா நெருப்பு திடீர்னு வந்துருது. என் வாயிலிருந்து வருதுன்னு தெரியாது. கேஸ் வச்சுப்பா பக்கத்துல. மறைஞ்சு நல்லா மறைஞ்சு என் PS5 தேவை CD எல்லாம் வாங்கி வீட்டுல வச்சுப்பேன். எனக்கு தேவையான பொருள் எல்லாம் சேர்த்து வச்சுப்பேன். நீங்க பண்றது திருட்டுச்சு. பரவாயில்லச்சு. அவன் கொல்ல எல்லாரும் கொல்லுவான்றான். நீ உன் சாய்ஸ்க்கு சூஸ் பண்ணிட்ட. நீ சரி, நீ உனக்கு எந்த கண்ட்ரோலுமே இல்ல. 12ல ஏதாவது இருந்துன்னா ஒரு எலி இன்னொன்னு எலி கன்ஃபார்ம். இன்னொன்னு வந்து ஹாக்ஸ் சூப்பர் பவர், சூப்பர் ஸ்ட்ரென்த். அதான் என்கிட்ட இருந்தா புடுங்குறானு. ரெண்டு பேரும் கண்டது இருப்படான். எனக்கு சூப்பர் ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இருக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸ்லயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். வெயிட் எதுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் எந்த ஸ்போர்ட்ஸ்க்குலாம் தேவைப்படுது. ஒல்லியா போவான், ஒல்லியா போயிட்டு 500 கிலோ தூக்கிட்டு அப்புறம் நான் பாத்துக்கிறேன். நீ ரிஜெக்டட். வெயிட் லிஃப்டிங், டிஸ்கஸ், ஜாவலின், ஷார்ட் புட், பாக்ஸிங், MMA எல்லாமே போவோம். எல்லா சாம்பியன்ஷிப் அந்த தோல்ல மாட்டிட்டு இருப்பேன். எல்லாம் பாப்பானுங்க, ஏதோ ஏமாத்தானா உடனே கடுப்பு. ஒண்ணுமே இல்ல அவங்கிட்ட, ஏதோ எங்களுக்கு 12 மந்திரங்கள் கிடைச்சதுன்னா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட இமேஜினேஷனும் பண்ணுக்காக வந்து நிறைய பேசியிருந்தோம். ஸோ வீடியோல முக்காவாசி பேசுறது இமேஜினேஷன் அண்ட் எங்க சும்மா பண்ணுக்காக பேசுறதை தவிர்த்து நத்திங் பர்சனல். முழுக்க முழுக்க கற்பனையே. உங்களுக்கு கார்டு போடுறோம் நாங்க, கீழே பாத்துக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு 12 மந்திரங்கள் கிடைச்சதுன்னா என்ன மந்திரங்கள் கிடைக்கணும், அது கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. Until then, bye.